TNPSC previous year sum பார்த்துட்ருக்கோம். A Mason uses the expression 2x cube plus 16 to represent the area. The length of the room will be represented by 2 plus x plus 2 அப்படின்னா வாட் வில் த வித் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்கள், ஒரு கட்டிட வேலையால் ஒரு அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு வந்து என்னென்னு வச்சுருக்காங்கன்னா 2x cube plus 16. அதோட நீளம் கொடுத்துருக்காங்க. நீளம் வந்து எப்படி குறிக்கிறாங்கன்னா 2x plus 2னா அகலமானது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, நம்மளுக்கு தெரியும் செவ்வக வடிவத்துக்கு பரப்பளவுக்கு ஃபார்முலா L/B. ஓகேவா, இப்போது L/B தான் வந்து ஏரியான்னு தெரியும். இதில் அவங்க நீளத்தை என்ன குறிச்சிருக்காங்களாம் 2 × x + 2ன்னு குறிச்சிருக்காங்களாம். உங்களை B தான் கேட்குறாங்க. ஏரியாவும் கொடுத்துட்டாங்க 2x cube plus 16. யூஸ்வலாக நம்ம நம்பர்ஸில் போடுவோம். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பாலினாமியலில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போது எனக்கு B தான் வேணும். இது இந்த செட் கீழே கொண்டு வந்துடுறேன். இங்கே 2 காமனாக இருக்கா, வெளியே எடுத்தால் என்ன ஆகும் x³ + 8ன்னு வரும். ஓகேவா, பை 2x + 2. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். இதை எப்படி எழுதலாம்னா x³ + 2³ எழுதலாம், டிவைடட் பை x + 2. இங்கே ஒரு ஃபார்முலா நம்ம ரீகால் பண்ணோம். a³ + b³ ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா a + b × a². இங்கே ப்ளஸ் இருந்து நடுவில் மைனஸ் வரும், -ab + b². ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், இங்கே எக்ஸ் இருக்கு, ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது. அப்போது x + 2 x² -abனா இங்கே -2x b² +4ன்னு ஆகிடும், டிவைடட் பை x + 2. இந்த x + 2 கேன்சல் ஆயிரும். அப்போ b வந்து பார்த்திங்கன்னா x² -2x + 4. ஓகேவா, இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, ஆன்சர் சி. பட் இந்த சம்மு வந்து எனக்கு ஃபார்முலா தெரியாது, நான் போடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நம்ம எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா நான் இப்போ 0வே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது 16 ஆயிரும், இது 16 ஆயிரும். இங்கே 0 போனால் இங்கே என்னென்னு 4 ஆகிடும். இப்போ நம்மளுக்கு தெரியும் அடுத்து இங்கே 16 இருக்கனால 4 4s are தான் 16. கரெக்டாக, இப்போ இங்கே இதில் எல்லாத்தையும் 0 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எதில் வந்து 4 வருதோ அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இங்கே பாருங்கள், இங்கே 0 போட்டால் எனக்கு -4 வரும், இது வராதப்போ. இதுவும் 0 போட்டால் -4 வரும், அப்போ இதுவும் வராது, இது மட்டும்தான் வரும். ஏன்னா 0 போட்டு பாருங்கள், இது +4 வரும், இது -4. ஸோ இது ஷார்ட்கட்லேயும் போடலாம், 0 சப்ஸ்டியூட் பண்ணியும் போடலாம். ஷார்ட்கட்டாக போனால் இப்படி தான் போடணும். எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். ஓகேவா.